நல்லா இருக்கியா? நீங்க வருவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க மாமா, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க சம்பந்தி. ரெண்டு பேரும் வர வர எக்கச்சக்கமா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்களுக்கே இது சர்ப்ரைஸ் தாமா. மாப்பிள்ளையோட பாட்டி தான் ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாங்க. விஷயம் என்னன்னு அவங்க சொன்னாதாமா எனக்கே தெரியும். அது எங்க பாட்டிக்கு எப்பவுமே சஸ்பென்ஸோட ஒரு மீட்டிங் அமைச்சு எல்லார் மண்டையும் காய வைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எங்க பாட்டிக்கு. இல்ல பாட்டி? அப்படி எல்லாம் இல்ல. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லும்போது சபையை கூட்டி சொல்றதுதான் உண்மையான சந்தோஷமே. அதுதான் நாகரிகமும் கூட. ஆனா முன்னாடியே 1-2 பேர்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அத அவங்க மத்தவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிடுவாங்கல்ல. இப்ப அது முடியாதுல்ல. ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. இனிமே நானும் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா எங்களை கூப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னா மட்டும் போதும். என்ன பாட்டி, நம்ம ஃபேமிலி சார்பா எங்க 2 பேரையும் மறுபடியும் எங்கேயாவது ஹனிமூன் அனுப்பி வைக்க போறீங்களா? ஏண்டா மாசம் மாசம் உனக்கு அவ கூட ஹனிமூன் போகணுமா? போனா ஒரு மாதிரி நல்லதா இருக்கும். என்ன? ஆனா அடிக்கடி லீவ் போட்டா நீங்க தான் என் சம்பளத்துல பிடிச்சிருவீங்களே. கார்த்தி, காமெடி எல்லாம் போதும். முதல்ல அவங்க விஷயத்த சொல்லட்டும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் நம்ம கார்த்திக் பவித்ராவோட விஷயமா தான். அவங்களோட கல்யாணம் தேனிலவு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா பவித்ரா கழுத்துல இன்னும் மஞ்சக்கயிறோட தானே இருக்கா. அந்த தாலியை பிரிச்சு